நான் ம் என்ன நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். உங்ககிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? நான் ஒன்று நினைச்சா வேற ஒன்று நடக்குது. இதுதான் நடக்கணும்னு இருக்குது போல. புரியலண்ணா. உனக்கு புரியாம இருக்கிறது தான் நல்லது. நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே. ம் உனக்கு எதுக்கு நான் தேவையில்லாத வேலை? எது? இப்ப அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு நீ எதுக்கு ஆர்வமா இருக்க? ஹம். என்னடா இது வரைக்கும் எந்த தடங்கள் பண்ணாம இருக்கியேன்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். நான் சொல்றதெல்லாம் நீ தப்பாவே புரிஞ்சுக்கிட்டா எப்படிண்ணா? நான் என்ன சொல்றேன்னு முதல்ல கேளு. நீ கண்மணி பேச்ச கேட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போறது அந்த பொண்ணு தானே. அவகிட்ட நீ ஒரு வார்த்தை கேட்கணும்ல, இல்ல அவங்க அம்மா கிட்டயாவது சம்மதமானு கேட்கணும். இது எதுவுமே இல்லாம நீ பாட்டுக்கு மாப்பிள்ளைய கொண்டு வந்தனா இதெல்லாம் என்னன்னா நியாயம்? கண்மணி அந்த வீட்டு பொண்ணு. அவ சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். அவங்க குடும்பத்துல அவ பேசாம தான் எங்கிட்ட வந்து மாப்பிள்ளை பார்க்க சொல்வாளா? எங்கிட்ட நேர்ல சொல்ல அவங்க சங்கடப்பட்டுக்கிட்டு கண்மணி மூலமா சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இது கூட புரிஞ்சுக்க முடியாது உன்னால? குத்தம் சொல்லணும்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காம நம்மளால ஒரு பொண்ணுக்கு நல்லது நடக்குதுன்னு சந்தோஷப்படு. எதுக்கு சந்தோஷப்படுறதுனே தெரியல. இங்க பாருண்ணா, இது அந்த பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. இதுல நீ அவகிட்ட சம்மதம் கேட்காம மாப்பிள்ளைய கொண்டு வந்து நிறுத்துவேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு. அதுக்கு மேல உன் இஷ்டம். வீரா, கதவை தர. வீரா, எனக்கு உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியும். நான் தான் ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாம என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வாழ்றேன். அந்த மாதிரி நிலைமை உனக்கு வந்துடக்கூடாது. நான் அப்படி நடக்கவும் விட மாட்டேன். அதனால உன் மனசுல யாராவது இருந்தாங்கன்னா நீ சொல்லு, பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதுக்காக கல்யாணமே வேண்டான்லாம் சொல்லாத. வீரா, சொல்லு வீரா, நீ யாரையாவது விரும்புறியா? யாரா இருந்தாலும் பரவாயில்ல வீரா, நான் உங்க ஃபேமிலி கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்றேன். கண்மணி, என்ன பேசிட்டு இருக்க? நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில இப்ப எனக்கு லவ்வோட தான் கேடா? பொய் சொல்லாத வீரா, நீ இப்பெல்லாம் என்கிட்ட நிறைய விஷயத்த மறைக்கிற. நான் எதையும் உன்கிட்ட மறைக்கல, புரியுதா? நீ பகல்ல கடையில அக்கௌண்டன்ட்டா வேலை பார்த்துட்டு நைட்டு ஆட்டோ ஓட்டுறதானே? அதையும் நீ இத்தனை நாளா என்கிட்ட இருந்து மறைச்சதானே? எல்லாம் எனக்கு தெரியும் வீரா. ஒரு பொண்ணு ராத்திரியில ஆட்டோ ஓட்டுனா இந்த சொசைட்டி எப்படி பார்க்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படிலாம் யாருமே என்ன தப்பா பார்க்கல. அப்படியே பார்த்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையும் கிடையாது, புரியுதா? நீ அப்படிதான் சொல்லுவ. அதே மாதிரி வீட்ல இருக்கிறவங்களும் நினைப்பாங்களா? உன்னை நைட்டு வேலைக்கு அனுப்பிட்டு அம்மா வயித்துல நெருப்ப கட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க. நீ நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் அவங்களுக்கு உயிர் போய் உயிர் வருது, தெரியுமா உனக்கு? என்னம்மா நீ பார்த்துட்டே இருக்க, சொல்லு. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ எப்படி ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிற. ஆனா அதை யாரும் சந்தோஷமா ஏத்துக்கல. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ வீரா. நான் சொல்றத கேளு, கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம குடும்பத்தை பாத்துக்கலாம். ஆமா வீரா, கண்மணி சொல்றதும் ஒரு வகையில சரின்னு தான் படுது. நல்ல சம்பந்தம் வந்தா. மா, எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, மாத்தி மாத்தி ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நல்லாவே தெரியும். அப்ப நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், போதுமா? அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி நான் யாரையும் லவ் பண்ணல, பண்ணவும் மாட்டேன், புரியுதா? தள்ளுங்க. நீ யாருக்காக இப்படி பேசுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வீரா. இப்போவும் நீ அவனை தான் பார்க்க போறேன்னு தெரியும். போ, நீங்க 2 பேரும் எப்படி ஒண்ணு சேருவீங்கன்னு நான் பார்க்கறேன்.
இந்த நேரத்துல அண்ணன் நம்பர்ல இருந்து யார் கூப்பிடுறா? ஹலோ அக்கா, நான் டிடிகே ரோட்ல நிக்கிறேன். ரொம்ப நேரமா ஆட்டோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஆட்டோவுமே வரல. யார் பேசுறீங்க? வடபழனி வரைக்கும் போகணும். கொஞ்சம் வர முடியுமாக்கா? ஆ, அக்கா ப்ளீஸ்க்கா. வீட்ல வயசான அப்பா மட்டும் தனியா இருக்காங்க. மெடிசன் கொடுக்கணும். ரொம்ப நேரமா நிக்கிறேன்க்கா. ரோட்ல ஆளே இல்ல, பயமா இருக்குக்கா. ஆ, குடிகாரனுங்க வேற அங்கேயும் இங்கேயுமா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஆ, ஆ, இல்ல இல்ல பயப்படாதீங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு கொஞ்சம் எக்ஸாக்ட்டா லேண்ட்மார்க் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன். டிடிகே சாலையில ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிட்ட இருக்கேன்க்கா. ஆ, சரி, நீங்க அங்கேயே இருங்க, நான் வரேன். சரிங்களா? ஓகேக்கா. ம். இந்த ஸ்கூல் கிட்ட தானே சொன்னா, யாரையும் காணோம். அக்கா நான் இங்க இருக்கேன். ஹாய்க்கா. நீதான் ஃபோன் பண்ணியா? ஆமாக்கா. நானே தான். ஏன் இப்படி பண்ற? சும்மா தான் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. நான் கூப்பிட்டா எப்படி நீ வரமாட்ட. சரி அதான் நானே ஒரு ஐடியா பண்ணி கூப்பிட்டேன். உனக்கு என்ன வேணும்? என்னை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீ மட்டும் நிம்மதியாக இருக்க. அதை என்னால் ஏற்றுக்க முடியல. அதனால தான் சும்மா உன்னை கடுப்பேற்றலான்னு வந்தேன். சரி, நான் கடுப்பாயிட்டேன். ம்? எங்கே போகிற? உடனே போகிறதுக்கா நான் வாய்ஸ் எல்லாம் மாற்றி இவ்வளோ கஷ்டப்பட்டேன். பார், லவ் பண்ணலன்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு போகிறக்கு நாங்கள் ஒன்றும் கேர்ள்ஸ் கிடையாதுமா. வி ஆர் தி பாய்ஸ். கையில் காலில் உண்டு கெஞ்சி கூத்தாடியாவது நாங்கள் ஓகே பண்ணிடுவோம். பட் நான் ஒன்று சொல்கிறேன், நீ நினைச்சாலும் ஆ, போலங்க. நீங்க ஆட்டோல இருங்க. சரிம்பா. நீ என்னமோ பண்ணி தொலை. எனக்கு சவாரி வந்துருச்சு, நான் கிளம்புறேன். ஏய், நம் ராஜதந்திரம் வீணாகி விட்டதோ? என்ன பண்ணுவான்? ஆஸ் யூஷுவல். உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர? மாறா, நீ பண்றது சுத்தமா எனக்கு பிடிக்கல. இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் தப்பாயிடும். என்ன பண்ணுவ? இங்க பாரு, என் அக்கா உங்க வீட்ல வாழ்றான்னு பாக்குறேன். இல்லைன்னா உங்க வீட்ல சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவேன். ஏற்கனவே உங்க வீட்ல உன்னை யாருக்கும் பிடிக்காது. இதுல இதை சொன்னேன்னு வச்சுக்கோயேன், உன் நிலைமை என்ன ஆகும்னு நீயே யோசிச்சுக்கோ. என்ன பயமுறுத்தி பார்க்குறியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், போய் சொல்லிக்கோ. நானும் உன்னை பற்றி சொல்லுவேன். நீ என்ன சொல்லுவ? என்ன வேணா சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்லுவேன்.
எங்க அத்தையை பத்தி தெரியல உனக்கு? ஒண்ணுமே இல்ல. எங்க அத்தை கிட்ட போய் ஒரு சின்ன குழந்தை மாதிரி நீ என்னை ஏமாத்திட்டேன்னு மட்டும் சொன்னேன்னு வையேன். இப்போ ஒரு சாம்பிள் பாத்துக்கோ. அத்தை அத்தை, வீராவை நான் லவ் பண்ண அத்தை. அவ என்னை ஏமாத்திட்டு போயிட்டா அத்தை. வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க பாக்குறா அத்தை. என்னால தாங்க முடியல அத்தை. நான் சாவ போறேன் அப்படின்னு. அவாடா சிரிச்சிட்டியா? அப்பா இனி ரிலாக்ஸா பேசலாம். தேங்க்ஸ். எதுக்கு? என் அக்கா தான் எனக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு ராமச்சந்திரன் சார் கிட்ட சொல்லியிருக்கா. ஆ, நீ எனக்கு அதை முன்னாடியே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணல, அதுக்கு தான். நீ சொன்னதுனால தான் எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு முன்னாடியே அவகிட்ட சொல்ல முடிஞ்சுது. ஆமா, அப்போ உனக்கு கல்யாணம் பண்றதுல உண்மையான விருப்பம் இல்லையா? ஆமா. ஆ, ரைட்டு. இது போதும். அப்ப இன்னும் டைம் இருக்குப்பா. நான் மெதுவாக பேசி கரெக்ட் பண்ணிப்பேன். என்ன? ஒன்றும் இல்லை, எனக்கு இன்னொரு சான்ஸு கிடைக்கும்ல, அதை சொன்னேன். வாய்ப்பே இல்லை சார். அதை நான் பார்த்துக்கிறேன். நீயே என்கிட்ட வந்து மாறா நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லுவ. அப்படி நான் சொல்ல வைப்பேன். ஓ அப்படியா? ஆ, சார் இப்படியே கண்ணை மூடிட்டு கனவு கண்டுட்டே இருங்க, நான் கிளம்புறேன். இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியும் பொசுக்குன்னு போயிட்டா. அதான் சிரிச்சிட்டால. ஐயா, அந்த குடும்பத்தை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். நல்ல பையன், ஐடி கம்பெனியில வேலை பார்க்கறான், நல்ல சம்பளம். பையன் டீ டோட்டலர். பையன் டாஸ்மாக் இருக்கிற ரோட்ல போகவே மாட்டானா பாத்துக்கங்களே. மாப்பிள்ள ரோட்லயே நடக்க மாட்டான் போல. உங்க குடும்ப ஜோசியர்கிட்ட 2 ஜாதகத்தையும் கொடுத்து பார்த்தேன். 10 பொருத்தமும் பக்காவா இருக்குன்னு சொல்லிட்டாரு. பையனுடைய போட்டோ கொண்டு வந்திருக்கேன், பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னைக்கே வர சொல்லிடுறேன். மத்த விஷயத்துல நேரடியா பேசிக்கலாம். இந்த போட்டோவில் இருக்காரே இவர்தான் மாப்பிள்ள. கண்மணி மாமா இந்த மாப்பிள்ளை நல்லா இருக்காருங்க. நல்லா இருக்காரு. ராகவா நல்ல ஜால்ரா போடுறடா. இந்தாங்க. இப்படி கொண்டா, நான் பார்க்க வேணாமா? போட்டோ நல்லா இருக்குன்னு சொல்லு. பையனை நேர்ல பார்த்தா தானே எப்படி இருக்கான்னு சொல்ல முடியும். ஏன் கார்த்தி, நீயும் பாரு. கொடுங்க அத்தை, நான் பார்க்குறேன். கரெக்டாக சொன்னீங்க அத்தை. ஃபோட்டோவை பார்த்து எதையும் டிசைட் பண்ண முடியாது. இந்தாங்க. போட்டோவை தம்பிக்கு அனுப்பியிருக்கேன், பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. அப்ப நான் கிளம்புறேன். வரட்டுங்களா ஐயா? நான் அவங்களை கேட்டு கால் பண்றேன் ஐயா. வரமா? வாங்க. கண்மணி, மாமா போட்டோவை உன் வீட்டுல கொண்டு போய் காட்டிட்டு வந்துருமா? மாமா வீராவையும் அம்மாவையும் இங்கே வர சொல்லியிருக்கேன். நல்லதுமா. எப்படி இப்படி? வீராவுக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்றா மாமா. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, திடீர்னு மனசு மாறிட்டா. நல்ல பையன், நல்ல குடும்பத்துல இருந்து சம்மதம் வந்திருக்கு. இப்ப போய் இப்படி சொன்னா எப்படிமா? அண்ணா, இதுக்கு தானே அப்பையில இருந்து படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு ஒரு வார்த்தை நேர்ல பேசிடுன்னு சொல்லி. இப்ப பாத்தியா எங்க வந்து நிக்குதுன்னு? அதான் மாமா, பெரியவங்க நீங்க ஒரு வார்த்தை சொன்னா கேட்டுக்குவான் தான் வர சொல்லியிருக்கேன். கண்மணி, முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. எனக்கே இப்போதாங்க தெரியும். சரிம்மா, வரட்டும், நான் பேசிக்கிறேன். சரிங்க மாமா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அண்ணன் கிட்டயே அவ தங்கச்சி கிட்ட சம்மதம் வாங்க சொல்றா. என்னம்மா வீரா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றியா? அப்படி இல்லை சார், இப்போ கல்யாணம் வேண்டான்னு தான் சொன்னேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். ஏமா 2-3 வருஷம்? இல்லை சார், இப்போதான் கண்மணிக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. பிருந்தாவும் இப்போதான் காலேஜ் போயிட்டு இருக்கா. நிறைய பொறுப்பு இருக்குல்ல. இப்போ
திடீர்னு இது எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியாதுல்ல சார். இல்லம்மா, கல்யாணம் பண்ணாலும் அம்மாவையும் தங்கச்சியும் பாத்துக்கலாமா? அப்படி இல்ல சார். நான் எங்க வீட்ல கொஞ்ச நாள் சந்தோஷமா சுதந்திரமா இவங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் சார். கல்யாணம் பண்ணா சுதந்திரம் போயிடுன்னு யாருமா சொன்னா? சார் தோ உன் அக்கா இருக்கா, அவ இப்ப சுதந்திரமா இல்லையா என்ன? சந்தோஷமா தானே இருக்கா? அது இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா இல்லம்மா வீரா, விடுனா, அவதான் சொல்றால, சும்மா போட்டு ஏன் அவளை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப என்ன 2-3 வருஷம் சந்தோஷமா இருக்கணும்னு அவ சொல்றா. எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்ப நம்மளே முன்னாடி நின்னு நல்லபடியா நடத்தி வச்சிடலாம். வள்ளி, இந்த வயசுல கல்யாண விஷயத்துல முடிவெடுக்க எல்லாருக்கும் குழப்பமா தான் இருக்கும். நாம தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அம்மா, இது நல்ல சம்பந்தம்மா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. வேணா ஒண்ணு பண்ணுவோமா? சார் பையன் வீட்டுல இருந்து வர சொல்றேன், அவங்க வந்து உன்னை பார்க்கட்டும். அந்த பையனை உனக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல சார், எனக்கு இப்போ கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்ல சார். அம்மா, நாளைக்கே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறது இல்லம்மா. பையன் எப்படி இருக்கான்னு பாப்போம், அதுக்கப்புறம் பேசி முடிவு பண்ணுவோம். ஒருவேளை பையன் குடும்பத்தெல்லாம் பார்த்தா உன் மனசு மாறலாம்ல. கரெக்டா சொன்னீங்க மாமா. கரெக்டா சொல்றாங்க. கண்மணி, மாமா வீராவை கூட்டிட்டு போய் ரெடி பண்ணுமா. சரிங்க மாமா. சார் தரகருக்கு போன் பண்ணி பையன் வீட்டுல சொல்லி நான் வர சொல்றேன். சரிங்க மாமா. இல்ல சார், எனக்கு கொஞ்சம் டைம். முதல்ல நீ போய் ரெடி ஆகுமா, அப்புறம் பாத்துக்கலாம். வீரா வா. என்ன கண்மணி, வாடி அப்புறம் பேசிக்கலாம். அம்மா என்னம்மா? வா. ஷார்ப்பா டைமுக்கு வந்துருவாள். அரை மணி நேரம் லேட்டா, இந்நேரம் வந்திருக்கணுமே. அவ அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. எங்க போயிருப்பா? ஃபோன் பண்ணாலும் திட்டுவா. தம்பி, சுந்தரபுருஷன் படத்துல தேவயானி கட்டிருப்பாங்களே ஒரு புடவை, எனக்கு அந்த டிசைன்ல அதே மாதிரி ஒரு புடவை வேணும்பா. கர்த்தரே, ரொம்ப பழசா இருக்கே. நேத்து டிவில படம் பார்த்தேன், உடனே வாங்கணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். நமக்குன்னே வருவாங்க போல. அந்த புடவையே தான் வேணுமா? லேட்டஸ்ட் புடவெல்லாம் வேணாம். ஆஹா, எனக்கு அந்த புடவை தான் வேணும். அந்த புடவெல்லாம் இப்ப விக்கிறது இல்ல. ஏன் தம்பி? தேவயானி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதை விற்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆமா. ஐயோ, ஆசையா வந்தனே. கிளம்புறீங்களா? சரிப்பா. வணக்கம். கிளம்பு. ஐயோ, புதுசு புதுசா வர்றாங்களே. என்னண்ணா டென்ஷனா இருக்கீங்க போல? இல்லண்ணா, நீங்க கஸ்டமர் கிட்ட இப்படிலாம் பேச மாட்டீங்களே, அதான் கேட்டேன். அந்த புடவை நம்ம கடையில் இருக்கா? ரொம்ப வருஷம் ஆச்சுண்ணா, தேடினா கிடைக்கும். அப்படி ஒன்று தேடி எடுத்து கொடுக்க வேணாம், போய் வேலையை பாருப்போ. நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்ண்ணா. என்ன? வீராக்கா இன்னும் வரலன்னு தானே? அப்படிலாம் இல்லையே. சும்மா போய் சொல்லாதீங்கண்ணா. நீ போய் வேலையை பாருப்போ. சமாளிக்கிறீங்களா? நானும் கொஞ்ச நாளா உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். பெரிய சயின்டிஸ்டா இருப்ப போலயே. இப்படி கண்டுபிடிக்கிற? இங்க வாங்க வாங்க. வேலை பார்க்க வந்தா போய் ஒழுங்கா வேலையை பாரு. சுத்தி என்ன நடக்குது, யார் என்ன பண்றாங்கன்னு பாக்குறதா வேலையா? வலிக்குதா? மாவளை இந்த மாதிரி யார்கிட்டயாவது போய் சொன்ன கொட்டுற கொட்டுல இன்னொரு கொண்டை முளைச்சிரும். போ போய் வேலையை பாரு. வேலை செய்யற தவிர மத்த எல்லாம் பண்ணுதுங்க. எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியலையே. இந்த விஷயம் வீராக்கு மட்டும் தெரிஞ்சது நம்மளை கொன்னே போட்டுருவா. அம்மா அலர்ட்டாடுறா மாறா.
எல்லாம் தெரியும் எனக்கு. ஓய் போய் வேலையை பாரு போ போங்கிறேன். ஆளை பாரு பக்கெட்டு மாதிரி எனக்குன்னு எல்லாம் வந்து சேருதுங்க. என்ன வீரா யோசிக்கிற? மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துருவாங்க, சீக்கிரம் ரெடி ஆகு. இப்ப எதுக்கு எனக்கு விருப்பமே இல்லாத ஒரு விஷயத்த எல்லாரும் செஞ்சே ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? நான் இப்ப எனக்கு கல்யாணம் வேணும்னு கேட்டனா? ஏய் நல்ல சம்பந்தம்டி. மா வர வர நீ கண்மணி பேச்சு ரொம்ப கேட்டுட்டு இருக்க. ஏன் இப்ப கேட்டா என்ன? நான் என்ன உனக்கு கெட்டதா பண்ணிடுவேன்? ஒருத்தவங்க ஒரு விஷயத்த வேண்டான்னு சொன்னா அத ஃபோர்ஸ் பண்றதும் கெட்டதுதான். உனக்கு பதில் பேச சொல்லியா தரணும்? மா என்னம்மா இவ? எனக்காக இல்லாட்டாலும் ராமச்சந்திரனை சொன்னதுக்காகவாவது நீ ஒரு தடவை வந்து பையனை பார்வீரா. உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிரு. சொல்றேம்மா, இப்பவே சொல்றேன். எனக்கு பிடிக்கல, போதுமா? வரவங்கள அப்படியே போக சொல்லு. இப்படி பண்ணா அது மரியாதையா இருக்குமா வீரா? புரிஞ்சுக்கோ. அக்கா மாப்பிள்ள சூப்பரா இருக்காருக்கா, அவரை உனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப நீயே கட்டிக்கோடி. சும்மா வெறுப்பெத்துக்கிட்டு.